ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை ரோஸ்ட், முட்டை வறுவல். அதுக்கு முதல்ல 4 முட்டை இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டையை ஒன்று ஒன்றா சூடு ஆறின அப்புறமா உரித்து எடுங்க. இந்த மாதிரி சுத்தமாக உரிச்சிட்டு அதில் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றி உரிக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா அந்த ஓடெல்லாம் இல்லாமல் ரொம்ப க்ளீனாகவும் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ நான் எப்படி உரிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி உரிச்சிங்கன்னா முட்டை உரிக்கிறது ஈஸி. இப்போ இந்த உரித்த முட்டைகளை நீங்கள் 2 ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க நைஃப் வச்சு. இந்த மாதிரி எல்லா முட்டையுமே ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா முட்டைகளையும் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நீங்கள் ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் தாங்க எடுத்திருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சமும் தண்ணி ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் இப்போ நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போது இந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயில் அந்த மிளகாய்த்தூள் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா பாயில் ஆகணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர வரைக்கும் சிம்மிலேயே வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்களே பார்ப்பீங்க, எண்ணெய் பிரிஞ்சு மிளகாத்தூள் தனியாக நல்லா பாயில் ஆகி பச்சை வாடை போய் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நடுவில் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நல்லா எண்ணெய் தனியாக மிளகாத்தூள் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்ல மணமும் வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலா ஒட்டுற மாதிரி அதில் கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விடணும். இதுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கூட இதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
பட் அதுக்கு கூட டைம் இல்லைன்னா இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் சிம்பிளாக பண்ணி சாப்பிட்லாம். இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பி விட்ட அப்புறம் ரொம்ப நேரம் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் திரும்பியும் அதை ஒரு வாட்டி திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆன அப்புறமா முட்டையும் மசாலாவும் ஒன்றா சேர்கிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகிறமா நீங்கள் திருப்பி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முட்டை வறுவல், முட்டை ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ், ரசம் சாதம், கீரை சாதம் இதுக்கெல்லாம் கூட இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்மளோட முட்டை ரோஸ்ட், முட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye bye. See you again.